were saying that Jesus has given us things in this new covenant age which many of the Old Testament people did not experience. பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ள ஜனங்கள் அனுபவித்திராத அநேக பாக்கியங்களையும் ஸ்லாக்கியங்களையும் புது உடன்படிக்கையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் அருளி இருக்கிறார். Listen to what Jesus said to his disciples in Matthew chapter 13. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார் என்று நாம் பார்ப்போம். It's almost unbelievable to hear what's written here. இங்கே எழுதப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது நம்பக்கூடாததா இருக்கிறது. If I were to ask you, are you more blessed than Moses and Elijah? மோசே எலியாவை காட்டிலும் நீ அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனா என்று நான் கேட்டால் you'd say no, definitely not. ஐயோ இல்லவே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். But please read these words now. These are the words of Jesus. ஆனால் இந்த இயேசுவுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். Matthew chapter 13 verse 16 and 17. மத்தேயு என்ற சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். Blessed are your eyes because they see, and your ears because they hear. உங்கள் Truly கண்கள் I say to you that many prophets and righteous men desired to see what you see and did not see it, to hear what you hear and did not hear it. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். The prophets and righteous men in the Old Testament could not see what we can see today. இன்றைக்கு நாம் காண்கிற காரியங்களை நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் காணவில்லை. And some of the things that you and I are hearing today in the meetings, they could not hear. இன்றைக்கு நாம் கூட்டங்களிலே கேட்கிற ஒரு சில காரியங்களை அவர்களால் கேட்க முடியவில்லை. Do you know that what you heard this morning, even Moses and Elijah did not know or hear? இன்று காலையிலே நீங்கள் கேட்ட காரியங்களை மோசேயும் எலியாவும் கேட்கவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? They could not come into this life that Jesus gave to his disciples. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த இந்த ஒரு ஜீவனுக்குள்ளாக அவர்களால் வர முடியவில்லை. They only had the word. அவர்களுக்கு வார்த்தை மட்டுமே இருந்தது. That word could not become part of their life. அந்த வார்த்தையானது அவருடைய ஜீவியத்தின் ஒரு பங்காய் மாறவில்லை. And they had only the Old Testament word. அவர்களுக்கு பழைய உடன்படிக்கையின் வார்த்தைகள் மட்டுமே இருந்தது. But in the New Testament we not only have the New Testament word, புதிய ஏற்பாட்டிலே நமக்கு புதிய ஏற்பாட்டு வார்த்தை மட்டுமல்ல, but we've got the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். That brings life. அது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஒரு ஜீவனை ஒரு வாழ்வை கொண்டு வருகிறார். And if we don't experience that life every day, then we are missing the most important thing that Jesus came to give. இந்த புது வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்காத பட்சத்திலே இயேசு கொடுக்க வந்த அந்த காரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். Because you can read the New Testament also and try to keep it according to the letter. புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் வாசித்து எழுத்தின்படி அதை நீங்கள் கைக்கொள்ள முயற்சி செய்யலாம். So please remember this, that you are hearing things which even Moses and Elijah would have been delighted to hear, but they did not hear it. மோசேயும் எலியாவும் எவ்வளவோ இதை கேட்பதற்கு ஆசைப்பட்டிருந்தும் அவர்களால் கேட்க கூட முடியவில்லை. அவைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். All these prophets who wrote books in the Old Testament, பழைய they could not ஏற்பாட்டில் experience what we are experiencing. பழைய ஏற்பாட்டில் எழுதின அநேக புத்தகங்களை எழுதின அநேக தீர்க்கதரிசிகள் அவர்களால் அனுபவிக்க முடியாத காரியங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். See in Matthew chapter 11, மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், verse 11. 11ஆம் வசனம். He said, among all those born of women till today, the greatest is John the Baptist. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. But the least one in the kingdom of heaven is greater even than him. ஆகிலும் பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். From the time of Adam, ஆதாமின் காலம் முதல் all those who had a normal birth through women, ஸ்திரீகள் மூலமாக சாதாரணமாக பிறந்தவர்கள்
which is all human beings except Jesus. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாரும் மனுஷர்களால் Among all the human beings that lived on earth, இந்த பூமியிலே வாழ்ந்த எல்லா மனுஷர்களிலேயும் all the great kings, பெரிய ராஜாக்கள், that includes Alexander the Great, அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர், சீசர், all the pharaohs, பார்வோன்கள், all the great scientists in the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள், all the people who lived for 4,000 years, இப்படி 4000 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரும், prophets in the Old Testament, பழைய ஏற்பாட்டு எல்லா தீர்க்கதரிசிகளும், Jesus took the whole lot and said the greatest man born is John the Baptist. அவர்கள் எல்லாரிலும் மிகப்பெரியவன் யார் என்று இயேசு சொன்னார் என்றால் அவன்தான் யோவான் ஸ்நானகன். What did John the Baptist have? யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னான்? He was a godly man. அவன் ஒரு தேவ மனிதன், who feared God. அவன் தேவனுக்கு பயந்தவன். But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், the least person in this new kingdom, he can be greater even than John the Baptist. இந்த புது ராஜ்யத்திலே இருக்கிற மிக 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 சிறியவன் கூட யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனாம். Do you have faith for that? இதை நம்புவதற்கு உங்களுக்கு விசுவாசம் உண்டா? I want to have faith for that. இதற்கு எனக்கு நான் விசுவாசம் கொள்ள விரும்புகிறேன். I believe that all the human beings who were ever born into the world till the time of Jesus, John the Baptist was the greatest. இயேசுவின் காலம் வரைக்கும் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த எல்லா மனிதர் மத்தியிலேயும் உள்ள பெரியவன் யோவான் ஸ்நானகன். He was greater than Moses. மோசேயை காட்டிலும் greater பெரியவன். than Elijah. எலியாவை காட்டிலும் greater பெரியவன். than Abraham. ஆபிரகாமை காட்டிலும் He was பெரியவன். greater than Isaiah. ஏசாயாவை காட்டிலும் பெரியவன். greater than Elisha. எலிசாவை காட்டிலும் பெரியவன். Even though John never did a single miracle. யோவான் ஒரு அற்புதத்தை கூட செய்யாதிருந்தாலும் கூட, John chapter 10 யோவான் 10ஆம் அதிகாரம் verse 41, 41ஆம் வசனம், John did not perform even one miracle, it says here. இங்கே பார்க்கிறோம், யோவான் ஒரு அற்புதத்தை கூட அவன் செய்யவில்லை. John 10:41. யோவான் 10:41. John performed no miracle. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. Can a man who never performed a miracle, ஒரு அற்புதத்தையும் செய்யாத ஒரு மனிதன், can Jesus call him the greatest man ever born on this earth? இந்த பூமியிலே பிறந்த எந்த மனிதனை காட்டிலும் அவன் பெரியவன் என்று இயேசு சொல்ல முடியுமா? Many people think you're a great man only if you do miracles. அற்புதம் செய்தால் தான் நீ பெரியவன் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். But Jesus did not think so. ஆனால் இயேசு அப்படி எண்ணவில்லை. Moses did more miracles than almost anybody in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே மற்ற எல்லாரை காட்டிலும் மோசே அதிகமான அற்புதங்களை செய்தவன். But John the Baptist was greater than him even though he did no miracle. ஒரு அற்புதத்தையும் செய்யாவிட்டாலும் கூட யோவான் ஸ்நானகன் மோசேயை காட்டிலும் பெரியவனாய் இருந்தான். He was great. John never wrote a book like these prophets like Isaiah and Jeremiah. ஏசாயா, எரேமியாவை போல யோவான் ஸ்நானகன் ஒரு புத்தகத்தையும் எழுதவில்லை. His ministry was even shorter than Jesus' ministry. இயேசுவின் ஊழிய காலத்தை காட்டிலும் மிக குறுகியதாய் இருந்தது யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம். மிகவும் குறுகிய காலம். 1 year perhaps. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு தான் ஊழியம் செய்திருப்பான். அவ்வளவுதான். That man was the greatest human being ever born. பிறந்த மனிதர்களிலேயே அவன் தான் பெரிய மனிதன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Because he preached repentance. ஏனென்றால் அவன் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். He preached the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான். He feared no man. எந்த மனிதனுக்கும் பயப்படவில்லை. He feared no king. எந்த ராஜாவுக்கும் பயப்படவில்லை. He was the greatest man. அவன் மிகப்பெரிய மனிதன். Those are the words of Jesus. இவைகள் இயேசுவினுடைய வார்த்தைகள். And then he said, பிறகு சொல்கிறார், but நான் and you, நீ, we can be greater even than John the Baptist. யோவான் ஸ்நானகனை காட்டிலும் நீயும் நானும் பெரியவனாய் இருக்க முடியும். It doesn't mean we will automatically become that. உடனே தானாகவே நாம் பெரியவர்களாகி விடுவோம் என்ற பொருள் அல்ல. We can become. நாம் பெரியவர்களாக முடியும். It's like you can tell a child, God has given you so much intelligence, you can come first in the class. தேவன் உனக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரப்பா, நீ கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம் என்று பிள்ளைகளுக்கு சொல்வது போல. But he may not come first. ஆனால் அவன் முதல் ரேங்க் வாங்காமல் இருக்கலாம். He may be so lazy, he may come 25th in the class. அவன் மிகவும் சோம்பேறியாய், படிப்பதற்கு சோம்பேறியாய் இருந்து வகுப்பில் 25வது ரேங்க் வாங்கலாம். Jesus may say you can be greater than John the Baptist, but you may never become greater than John. யோவான் ஸ்நானனை காட்டிலும் நீ பெரியவனாய் இருக்க முடியும், இருக்க கூடும் என்று இயேசு சொல்கிறார். ஆனாலும் நீ பெரியவனாய் இல்லாமல் போய்விட முடியும். Not because you don't have intelligence, but because you don't have faith. புத்தி இல்லாததனால அல்ல, விசுவாசம் உனக்கு இல்லை. In the world, in the school, you need intelligence. உலகத்திலேயும் பள்ளியிலேயும் தேவையானது புத்தி. Those who have intelligence come first. புத்திசாலிகள் முதல் ரேங்க் வருவார்கள். In the church, சபையிலே those who have faith come first. விசுவாசம் உள்ளவர்கள் முதல் ரேங்க் வாங்குவார்கள். Intelligence is not important. இங்கே சபையிலே புத்திசாலித்தனம் தேவையில்லை. Education is not important. படிப்பு முக்கியமல்ல, but faith. அது விசுவாசம். If you have faith, even if you have studied up to first standard, you can come top of the church.
1ஆம் கிளாஸ் தான் படித்திருந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை, விசுவாசம் மட்டும் இருந்தால் சபையிலே முதல் ஆளா இருக்க முடியும். Peter was a fisherman. பேதுரு மீன் பிடிக்கிறவன். Have you seen the fishermen on the coast of India? இந்தியாவின் கடற்கரை பகுதிகளிலே மீனவர்களை பார்த்திருக்கிறீர்களா? They are some of the most uneducated people in this country. அவர்கள் தான் நாட்டிலே படிக்காத மக்கள் என்று நாம் சொல்லலாம். When I see some of them, I know what Peter was like. அவர்களை ஒரு சிலரை பார்க்கும்போது பேதுரு எப்படி இருந்திருப்பான் என்று நான் யூகிக்க முடிகிறது. Most of you here are much more educated than them. அவர்களை காட்டிலும் இங்கே இருக்கிறவர்கள் எவ்வளவு அதிகமாய் படித்திருக்கிறீர்கள். Almost all of you. கிட்டத்தட்ட எல்லாருமே. But Peter was first. ஆனால் பேதுரு முதலாவதாய் Because he வந்தான். had faith. ஏனென்றால் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. So if you have faith that what Jesus said is true, ஆக இயேசு சொன்னது உண்மை என்று நீ விசுவாசித்தாயானால், I can come to a greater life than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் நான் பெரிய வாழ்க்கைக்குள்ளாய் வர முடியும் என்று நீ நம்பினால். Why? ஏன்? Because Jesus said so. இயேசு அப்படி சொல்லி இருக்கிறார். See, even if I'm a very poor man, நான் ஒரு ஏழையாய் இருந்தாலும் கூட, if somebody gives me a check for 1 crore rupees, 1 கோடி ரூபாய்க்கு யாராவது ஒருவர் காசோலையை கொடுக்கிறார், and if I look at it, நான் அதை பார்க்கிறேன், I say, this chap is trying to make a fool of me. என்னை ஏமாத்த பார்க்கிறானா, யார் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பான்? If I go to the bank with this, they'll laugh at me and say, what is this? This is not a real check. பேங்க்ல இந்த செக்கை கொண்டு போய் கொடுத்தால் இது போலியான செக் பான்னு சொல்லி என்னை பார்த்து தான் சிரிப்பார்கள் என்று So I don't take it to the bank. ஆகவே பேங்க்குக்கு எடுத்து கொண்டு போவதே இல்லை. I keep it with me. என்னோடு கூட வைத்துக் கொண்டிருக்கிறேன். I will remain poor. நான் ஏழையாகவே தான் இருப்பேன். Another fellow, இன்னொரு மனிதன், he says, okay, let me try. Let me go to the bank and see if it works. இந்த கொடுத்தால் காசு கொடுப்பார்களா இல்லையா என்று நான் சோதித்து பார்க்கட்டும் என்று சொல்லி பேங்க்குக்கு And he போகிறான். goes to the bank. பேங்க்குக்கு போகிறான். And they say, yes, this is a real check. Here it is, the money. இது உண்மையான செக் தான், இந்த பணம் என்று கொடுக்கிறார்கள். See how he becomes rich. எப்படி அவன் பணக்காரனாய் மாறுகிறான் பாருங்கள். So it's something like that. இதே போலதான் Jesus says, இயேசு சொல்கிறார், you can be greater than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் நீ பெரியவனாய் மாற You முடியும். can be greater than all the human beings that lived from Adam till Jesus. ஆதாமிலிருந்து இயேசு வரை வாழ்ந்தவர்களை காட்டிலும் நீ பெரியவனாய் மாற முடியும். And you say, no, this is a big joke. இல்ல இது பெரிய வேடிக்கையா இருக்கிறது, ஜோக்கா It won't இருக்கிறது. happen in my life. அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது என்று சொல்கிறாய். Then it will not happen in your life. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை நடைபெறாது. Because you don't believe the word of Jesus. ஏனென்றால் இயேசுவின் வார்த்தையை நீ விசுவாசிப்பதில்லை. You know, if I tell you something நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், and you don't believe it, நீங்கள் அதை விசுவாசிப்பதில்லை, what are you calling me? என்னை என்ன சொல்கிறீர்கள்? A liar. ஒரு பொய்யன் என்று தான் சொல்கிறீர்கள். And when Jesus says something இயேசு ஒன்றை சொல்கிறார், and you don't believe him, நீங்கள் அதை நம்பவில்லை, what are you calling him? நீங்கள் இயேசு என்ன சொல்கிறீர்கள்? What are you calling him? இயேசு என்ன சொல்கிறீர்கள்? Liar. பொய்யன். Do you know that many of you are calling Jesus a liar? உங்களில் அநேகர் இயேசுவை பொய்யர் என்று அழைக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? There are some Hindus who tell me, சில இந்து மக்கள் என்ன சொல்லுவாங்க, when we have friendly discussion, நாங்கள் நண்பர்களாக உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவார்கள், I never fight with people. நான் யாரோடத்திலும் சண்டை போடுவதில்லை. When I share the gospel, I do it in a friendly way. நான் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நான் ஒரு நல்ல விதத்தில் சொல்லுகிறேன். I say, I'm not trying to convert you or force you. I'm just telling you what I believe. நான் என்ன நம்புகிறேன் என்பதை தான் சொல்லுகிறேன் ஒழிய உன்னை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றவோ அப்படி நான் சொல்லுவதில்லை என்று சொல்லுகிறேன். And they say, you Christians are so narrow-minded. கிறிஸ்தவர்கள் எல்லாம் மிக குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். You say there's only one way to heaven. Only through Jesus Christ. ஒரு வழிதான் உண்டு சொல்றீங்க, இயேசு மட்டும் தான் தேவன் சொல்றீங்க. See, we are so broad-minded. நாங்கள் பாருங்கள், நாங்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள். We accept everything. நாங்கள் எல்லாரையுமே ஏற்றுக்கொள்கிறோம். I say, how can I do that? நான் எப்படி அதை செய்ய முடியும்? Then I ask them, பிறகு நான் கேட்கிறேன், do you want me to call Jesus a liar? இயேசுவை ஒரு பொய்யர் என்று அழைக்க விரும்புகிறாயா? I say, no, we don't want. ஐயோ, இயேசுவை பொய்யர் என்று சொல்வது அதெல்லாம் சொல்லக்கூடாது. You believe he spoke the truth? அவர் சத்தியத்தை தான் பேசினார் என்று நம்புகிறேன். Yes. ஆம். Okay, let me tell you what he said. இயேசு என்ன சொன்னார் நான் உங்களுக்கு சொல்றேன். John 14:6. யோவான் 14:6. I am the way. நானே வழியும், I am the truth. சத்தியமும், I am the life. ஜீவனுமாய் இருக்கிறேன். No one comes to the Father except by me. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். What did he say? என்ன சொன்னார்? No one can come to the Father except through him. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். So I tell them, ஆகவே நான் சொல்லுகிறேன், you are saying that there are many ways. நீங்க பல வழிகள் பரலோகத்துக்கு இருக்குன்னு சொல்றீங்க. If I agree with you, உங்ககிட்ட நான் ஒத்துக்கிட்டேனா, then I have to say that Jesus is telling a lie. இயேசு பொய் சொல்றான்னு நான் சொல்லணும். You are asking me to call Jesus a liar. இயேசுவை பொய்யர் என்று நான் கூப்பிட முடியாது, நீ என்னை கேட்கிறாய். I can't call Jesus a liar. இயேசுவை பொய்யர் என்று நான் சொல்ல முடியாது. He is the only way. அவர் ஒருவர் தான் வழி. That's not my idea. இது என்னுடைய கருத்து அல்ல. If it is my idea versus your idea, okay, both of us may be right, both of us may be wrong. என்னுடைய கருத்தோ உன்னுடைய கருத்தோ இருந்தால் ரெண்டு பேருமே சரி என்று சொல்லலாம் அல்லது ரெண்டு பேருமே தவறு என்று சொல்லலாம். I'm not giving you my opinion. என்னுடைய கருத்தை உங்களுக்கு நான் சொல்லுவதில்லை. I am only telling you what Jesus said. இயேசு என்ன சொன்னார் அதை தான் உங்களுக்கு He is சொல்கிறேன். the only one who came from heaven. அவர் ஒருவர் மட்டுமே பரத்திலிருந்து வந்தார். And he told us the only way to go there.
அங்கே போவதற்கு வழி என்ன என்று அவர்தான் சொன்னார். He said, I am the only way. நான் ஒருவனே வழி என்று சொன்னார். Nobody anywhere in the world will come to the Father except through me. உலகத்தில் எங்கிருந்து யார் மூலமாகவும் பரலோகத்துக்கு வர முடியாது, என்னாலே மட்டும் தான் வர முடியும். So what shall I say? நான் என்ன சொல்லட்டும்? I shall say the same thing. நானும் அதே தான் சொல்லுவேன். When I say Jesus is the only way to the Father, all I am saying is Jesus spoke the truth. இயேசுதான் பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே வழி, பிதாவினை போவதற்கு ஒரே வழி என்று சொன்னால் நான் என்ன சொல்கிறேன்? இயேசு சத்தியத்தை பேசினார். But when we say yes, there may be also other ways to heaven. பரலோகத்துக்கு போவதற்கு மற்ற வழிகளும் இருக்கலாம் என்று சொன்னார். That can make me more popular with people of other religions. மற்ற மதத்திலே உள்ளவர்கள் மத்தியிலே என்னை பிரபலமாக முடியாது. Calling Jesus a liar. ஆனாலும் நான் இயேசுவை பொய்யன் என்று அழைக்கிறேன். Like Peter, I am denying Jesus Christ. பேதுரை போலவே நானும் இயேசுவை மறுதலிக்கிறவனாவேன். I can't call Jesus a liar. நான் இயேசுவை பொய்யன் என்று அழைக்க முடியாது. You can hate me if you like. விரும்பினால் நீ என்னை வெறுத்து விடு. I will not call Jesus a liar. இயேசுவை நான் ஒரு காலம் பொய்யன் என்று அழைக்க மாட்டேன். I am not arguing with your religion. உங்களுடைய மதத்தோடு கூட நான் வாக்குவாதம் I am செய்யவில்லை. only telling you what Jesus said. இயேசு என்ன சொன்னாரோ அதை தான் சொல்கிறேன். Jesus spoke the truth. இயேசு சத்தியத்தை பேசினார். We must not be ashamed to say that Jesus spoke the truth. இயேசு சத்தியத்தை தான் பேசினார் என்பதை சொல்வதற்கு ஒரு காலம் நாம் பயப்படக்கூடாது, வெட்கமடைய கூடாது. I find many Christians don't believe it. அநேக கிறிஸ்தவர்கள் இதை நம்புவதில்லை. Do you all believe here that there is only one way to heaven? பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு என்று இங்க இருக்கிற எல்லாரும் நம்புகிறீர்களா? Do you believe that your neighbors and your relatives who have not given their life to Christ will never enter God's kingdom? உங்கள் அயலகத்தாரும் உங்கள் உறவினர்களும் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காத ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியாது என்று நம்புகிறீர்களா? If your father and mother, your husband, wife have not given their life to Christ, they are not going to get to the heaven. உன்னுடைய அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்காத யாரா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று நம்புகிறாயா? If your children have not given their life to Christ, they will not go to heaven. உன்னுடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. Those are not my words. இவைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல. I mean, if it is my words, you can get angry with me. என்னுடைய வார்த்தைகளா இருந்தால் என் மீது கோபப்படுவது நியாயம். The words of Jesus. இயேசுவின் வார்த்தைகள். He who believes in me has eternal life. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. He who does not believe in me will not see life. என்னிடத்தில் விசுவாசமாய் இராதவன் ஜீவனை காண்பதில்லை. But he is damned. அவன் மரித்தவனாய் இருக்கிறான். Those are the words of Jesus. இயேசுவினுடைய வார்த்தைகள். I have to tell people not my words. I say this is what Jesus said. ஆகவே இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இயேசு சொன்னதை தான் சொல்கிறேன் என்று நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. Take another example. இன்னொரு உதாரணம். Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம். And verse 15. 15ஆம் வசனம். If you do not forgive men, your Father will not forgive your transgressions. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். Who said that? இது யார் சொன்னது? Jesus said it. இயேசு சொன்னார். Did he speak the truth or did he tell a lie? இயேசு மெய்யை சொன்னாரா அல்லது பொய்யை சொன்னாரா? What is it? It's very simple. மிகவும் எளிய காரியம். If you don't forgive somebody their sin, your heavenly Father will not forgive your sin. யாருடைய தவறை நீ மன்னிக்காவிட்டால் உன்னுடைய பரம பிதா உன்னுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். Supposing you don't forgive your husband. உன்னுடைய புருஷனை நீ மன்னிக்கவில்லை. Something he did you don't forgive. உங்க புருஷன் உங்களுக்கு ஏதோ தீமை செய்து விட்டார், ஆகவே மன்னிக்க முடியாமல். Or you don't forgive your wife. அல்லது உன்னுடைய மனைவியை உன்னாலே மன்னிக்க முடியவில்லை. Or you don't forgive your mother-in-law for the way she treated you. உங்கள் மாமியார் உங்களை நடத்தின விதத்தை குறித்து மாமியாரை மன்னிக்க முடியாமல். Or you don't forgive your father-in-law for cheating you of the property. சொத்துக்கு ஏமாற்றி விட்டபடினாலே, பாகம் பிரிப்பதிலே ஏமாற்றி விட்டபடினாலே மாமனாரை மன்னிக்க முடியவில்லை. You don't forgive your brother-in-law or sister-in-law. அல்லது மைத்துனரையோ அல்லது நாத்தனாரையோ மன்னிக்க முடியவில்லை. Or you don't forgive somebody who took you to court. அல்லது உங்களை நீதிமன்றத்துக்கு இழுத்துச் சென்ற ஒரு ஆளை மன்னிக்க முடியவில்லை. Or you don't forgive somebody who cheated you. உங்களை ஏமாற்ற யாரோ ஒருவரை மன்னிக்க முடியவில்லை. Or you don't forgive some teacher who harmed your child in school. அல்லது பள்ளியிலே உங்களை பிள்ளைக்கு தீமை செய்த அல்லது தண்டித்த ஒரு டீச்சரை உங்களால மன்னிக்க முடியவில்லை. Who failed your child in the school deliberately. வேண்டுமென்றே உங்களுடைய பிள்ளையை பள்ளியிலே ஃபெயில் ஆக்கின அந்த ஆசிரியரை மன்னிக்க முடியவில்லை. Don't forgive some boss who did something bad to you in the office. உங்களுடைய அலுவலகத்திலே வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு தீமையை செய்த அதிகாரியை மன்னிக்க முடியவில்லை. Or you don't forgive some brother or some elder in the church for something they did. அல்லது உங்கள் சபையில் உள்ள சகோதரனோ மூப்பனோ செய்த ஒரு காரியத்தை மன்னிக்க முடியவில்லை. Even if what they did was evil. அவர்கள் செய்தது தீமையாக கூட இருக்கலாம். And you don't forgive him. நீங்க மன்னிக்கவில்லை. What did Jesus say? இயேசு இங்கே என்ன சொல்கிறார்? Your heavenly Father will not forgive you. உங்கள் பரம பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். Now there's a difference between saying your father will not forgive you and saying God will not forgive you. உங்களுடைய தகப்பன் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்வதற்கும் உங்களுடைய தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. Did you understand that? இதை விளங்கிக் கொண்டீர்களா? Supposing he had said God will not forgive you. தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொன்னால்
That is different. அது வித்தியாசமானது. But here he said, your father will not forgive you. ஆனால் இங்கே உங்கள் பிதா உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்றார். What is the difference? என்ன வித்தியாசம்? Supposing he had said, God will not forgive you. தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று சொன்னால், then whom is he talking to? யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? No, to whom? யாருக்கு பேசுகிறார்? Unbelievers. அவிசுவாசிகளுக்கு. But when he says your father will not forgive you, to whom is he speaking? உங்கள் பிதா உங்களை மன்னியாதிருப்பார் என்று சொன்னால் யாரிடத்திலே பேசுகிறார்? Who? யாருக்கு? யாருக்கு? Children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு. Only they he can say your father. அவர்களுக்கு மட்டுமே உங்கள் பிதா என்று அவர் சொல்ல முடியும். So to whom is he speaking here? ஆகவே இங்கே யாருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்? Say that again. மீண்டுமாய் சொல்லுங்கள், யாருக்கு பேசுகிறார்? Say it again. மீண்டுமாய் சொல்லுங்கள். God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்கு. What will happen to God's children? தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? Read it. வாசியுங்கள். God will not forgive their sin. தேவன் அவர் பாவங்களை மன்னியாதிருப்பார். Who? யார்? His own children. தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை. Are you a child of God? நீ தேவனுடைய பிள்ளையா? Yes or no? If you don't forgive others, what will happen? மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் உனக்கு என்ன நடக்கும்? God will not forgive your sin. தேவன் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார். And if your sin is not forgiven, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால், can you go to heaven? பரலோகத்துக்கு போக முடியுமா? Can anybody go to heaven even if one sin is not forgiven? ஒரு பாவம், ஒரே ஒரு பாவம் மன்னிக்கப்பட முடியவில்லை என்றால் பரலோகத்துக்கு போக முடியுமா? Yes or no? No. முடியாது. Some people ask me, can a child of God lose his salvation? சிலர் கேட்கிறார்கள், தேவனுடைய பிள்ளை தான் பெற்ற ரட்சிப்பை இழக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். I say, have you seen children of God who cannot forgive somebody else? நான் என்ன கேட்கிறேன் என்றால், மற்றவர்களை மன்னிக்க முடியாத தேவ பிள்ளைகளை பார்த்திருக்கிறீர்களா? I have seen so many of them. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். They will not go to heaven, I can tell them that. நான் சொல்ல முடியும், அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. You won't hear this preaching in other churches. இந்த பிரசங்கத்தை வேற எங்கேயும் கேட்க முடியாது. Because most people don't preach what Jesus said. ஏனென்றால் அநேக பிரசங்கியார்கள் இயேசு என்ன சொன்னார் அதை பிரசங்கிப்பதில்லை. They preach their own ideas. தம் சொந்த கருத்தை Oh, பிரசங்கிக்கிறார்கள். God is a good God. தேவன் நல்ல தேவன். If you have been a believer 25 years, 25 ஆண்டு விசுவாசியா இருந்தால் போதும். and then just because you did not forgive one person, you mean he'll send you to hell? யாரோ ஒரு ஆளை மன்னிக்காதபடினால் உன்னை நரகத்துக்கு அனுப்ப போகிறார். That's what the devil told Adam. இதைத்தான் பிசாசு ஆதாமுக்கு சொன்னான். And to Eve. ஏவாளுக்கும் சொன்னான். For one sin. ஒரு பாவத்துக்கு போய் உன்னை வெளியே துரத்த One போறார். little fruit you ate, you think God will take it so ஒரு seriously? பழத்தை சாப்பிட்டா அந்த அளவுக்கு ஆண்டவர் சீரியஸா எடுத்துக்க போறாரா? No, 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 no. இல்ல இல்ல இல்ல. You will not die. நீ மரிக்க மாட்டாய். You will definitely not die. கண்டிப்பாக மரிக்க மாட்டாய். I know God said you will die and all, but that is like these grandfathers sometimes. God is a தேவன் நீ good மரிப்பாய் என்று person. சொன்னது உண்மைதான். God is like a grandfather. சொல்கிறது போலதான் அதெல்லாம். God is a good person. தேவன் நல்லவர். Sometimes mothers will say, I'll give you to the police. They are not going to give you to the police. சில சமயத்துல அம்மா பிள்ளைகளை மிரட்ட போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறோம் சொல்கிறார்களே, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அம்மா அவ்வளவுதான் செய்ய மாட்டாங்க. Like that only God says you will die. ஆண்டவர் சொல்கிறார் நீ மரிப்பாய். No. One fruit you eat, why will God make you die? சாப்பிட ஒரு பழத்துக்காக போய் உன்னை ஆண்டவர் வந்து மரிக்க செய்து விடுவாரா? And today also he says, இன்றைக்கு அதே காரியத்தை சொல்கிறார். what is there? One person you don't forgive. ஒரு ஆளை தான மன்னிக்கல, பரவாயில்ல. How many years you have served the Lord? You have done so many எத்தனை things. வருஷம் ஆண்டவர் ஊழியம் செய்திருக்கிறார், இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி. It's all just to frighten people, Jesus says. பயமுறுத்துறதுக்காக சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான். Whom are you going to believe? You're going to believe the devil? பிசாசை நம்ப போகிறாயா? I believe Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். I believe that heaven and earth will pass away. This word will not pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், இந்த வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. How many people do you hear preaching that today in Tamil Nadu? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இப்படி பிரசங்கிக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள்? Have you heard it? I have never heard it. நான் கேட்டதில்லை. I have never heard people preach strongly. Even if you are a child of God, you don't forgive others, you will not be forgiven. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் நீ மற்றவரை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லி We are living in a day when God's word is not taken seriously. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சீரியஸா எடுக்கப்படாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Everybody says this is the Bible. இதுதான் வேதம் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். But they are preaching their own ideas, not what Jesus said. பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறார்கள், தங்கள் சொந்த கருத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். I live in fear. நான் பயத்திலே வாழ்ந்து A கொண்டிருக்கிறேன். lot of people have done harm to me. நிறைய பேர் எனக்கு தீமை செய்திருக்கிறார்கள். I have forgiven all of them. நான் எல்லாரையும் மன்னித்திருக்கிறேன். Because I believe what Jesus said. ஏனென்றால் இயேசு என்ன சொன்னார் அதை நான் நம்புகிறேன். In the beginning it was difficult to forgive them. ஆரம்பத்திலே அவர்களை மன்னிப்பது எனக்கு கஷ்டமாக இருந்தது. Sometimes I said, Lord, I forgive them, but I can't love them.
சில சமயத்தில் ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் அவரை நேசிக்க முடியவில்லை என்று But if you give me love, I love them also. ஆனால் நீர் எனக்கு அன்பை கொடுத்தால் அவர்களை நான் அன்பு கூறம் செய்வேன். Give me the grace to forgive them. அவர்களை மன்னிப்பதற்கு கிருபை தாரும். If you cannot forgive somebody, நீங்கள் யாரையாவது மன்னிக்க முடியாது, ask Jesus. He'll give you the help. He'll help you. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். If you can't love your enemy, ask Jesus. He'll help you. உங்களுடைய சத்துருவை நீ நேசிக்க முடியாவிட்டால் இயேசுவை கேள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். He will help you to obey His commandment. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்வார். But please remember this. இதை ஞாபகத்திலே வைத்துக் The words of Jesus are serious. இயேசுடைய வார்த்தைகள் சீரியஸான வார்த்தைகள். And when Jesus says something, it is true. இயேசு ஒன்றை சொன்னால் அது மெய்தான். And when He says, you can be greater than John the Baptist, I believe it. யோவான் ஸ்நானனை காட்டிலும் நீ பெரியவனாய் இருக்க முடியும் என்று சொன்னால் அதை நான் நம்புகிறேன். Me, an ordinary, unknown person, can become greater than John the Baptist. சாதாரண வெளியில் தெரியாத ஒரு நபர் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனாய் மாற முடியும். I believe it. நான் அதை நம்புகிறேன். I want to ask you, do you believe it? நீ நம்புகிறாய் என்று கேட்கிறேன். I'm not asking God for helicopters and big houses and all that. பெரிய வீடுகளையும் ஹெலிகாப்டர்களையும் நான் தேவனிடத்தில் கேட்பதில்லை. I am asking that I will overcome sin. நான் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று I am கேட்கிறேன். asking that I will have a heart which is just like God's heart, full of love. அன்பினாலே நிறைந்திருக்கிற தேவனுடைய இருதயத்தை போல என்னுடைய இருதயம் மாற வேண்டும் என்று That's கேட்கிறேன். my prayer day and night. இரவும் பகலும் இதுதான் என்னுடைய ஜெபம். I want a heart which is full of love like your heart. ஆண்டவரே உம்முடைய இதயத்தை போல என்னுடைய இருதயம் ஆண்டவர் அன்பினாலே நிறைந்திருக்க I வேண்டுமே. can love all my enemies, எல்லா விரோதிகளையும் நேசிக்க all my வேண்டும். brothers and sisters, எல்லா சகோதர சகோதரர்கள் நேசிக்கும்படி people in my church, people in other churches. என்னுடைய சபையில் உள்ள ஜனங்களையும் மற்ற சபையில் உள்ள ஜனங்களையும் I want to நேசிப்பதற்கு love Roman Catholics, Pentecostals, Hindus, Muslims, everybody. I want a heart like God. சகோதரர்களையும் பெந்தகோஸ்தேக்காரர்களையும் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் எல்லாரும் நேசிக்க விரும்புகிறேன். I don't want to hate anybody except the devil. பிசாசை தவிர வேறு யாரையும் நான் வெறுக்க விரும்பவில்லை. I want to be like God. நான் தேவனைப் போல இருக்க That's விரும்புகிறேன். my prayer. இதுதான் என்னுடைய ஜெபம். I don't even want a cycle from God. I want a heart full of love. எனக்கு சைக்கிள் கிடைக்காட்டியும் பரவாயில்லை, தேவனிடத்திலிருந்து எனக்கு அன்பின் இருதயம் தான் வேண்டும். I am prepared to live in a hut if I can have a heart full of love. அன்பினாலே நிறைந்த உள்ளமை இருக்குமையானால் நான் குடிசை வீட்டிலே கூட வாழ்வதற்கு தயாராக இருக்கிறேன். How many of you are praying like that? எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீர்கள்? That's what it means that you can have today what John the Baptist did not have. யோவான் ஸ்நானனுக்கு கிடைக்காத காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனுடைய பொருள் You இதுதான். can have a holiness in your heart. உங்கள் உள்ளத்திலே பரிசுத்தம் நிரம்பி இருக்க முடியும். If you pray like this, இப்படி ஜெபித்தால், Lord, please ஆண்டவரே give me தயவாய் such purity in my heart that I will never lust after a woman for the rest of my life. என்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களிலே ஒரு காலம் எந்த ஸ்திரீயும் இச்சிக்காத அளவுக்கு பரிசுத்தத்தை எனக்கு தாரும் That ஆண்டவரே. as soon as I see these filthy cinema posters, my eye will be turned away from it. அசிங்கமான சினிமா போஸ்டர்களை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய கண்கள் அதை விட்டு திரும்பி விட வேண்டுமே ஆண்டவரே. Lord, give me a pure heart like that. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Don't waste your time praying for cycles and houses and scooters which will all perish. சைக்கிளுக்கும் ஸ்கூட்டர்களுக்கும் வீடுகளுக்குமாய் ஜெபித்து நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். Promotion in your job. வேலையில உயர்வு வேண்டும் என்று We must pray that we have a house to live. வாழ்வதற்கு ஒரு வீடு வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டியதுதான். But leave it to God what size of house He gives you. ஆனால் என்ன அளவான வீடை கொடுக்கிறார் என்பதை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். Whether He gives you rented house or own house, leave it to God. வாடகை வீட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறாரா சொந்த வீட்டை கொடுக்க போகிறாரா என்கிற காரியத்தை தேவனிடத்தில் விட்டு He விடுங்கள். knows what is best for each of us. நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்தது எது Whatever job He gives you, take it. அவர் என்ன வேலை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். If you can get a better job, by all means try for it. நல்ல வேலை கிடைக்குமேயானால் எல்லா தாராளமாய் முயற்சி செய். Yes, get the best job you can. உன்னாலே முடிந்த அளவுக்கு நல்ல வேலையை செய். Get the biggest salary you can. எந்த அளவுக்கு முடியுமோ நல்ல சம்பளத்தை வாங்கு. But don't be disappointed if you don't get it. ஆனால் கிடைக்காவிட்டால் ஏமாற்றம் அடைய வேண்டாம். Because that's not the biggest thing in life. உலகத்திலே அதுதான் மிகப்பெரிய காரியம் என்று The கிடையாது. biggest thing is to have a pure heart. பெரிய காரியம் என்றால் ஒரு பரிசுத்தமான உள்ளம். Because when your heart is pure, you can see God. என்றால் ஒரு இருதயம் சுத்தமாக இருக்குமானால் தேவனை தரிசிக்கலாம். You know, there's nothing greater in life than to see God. தேவனை காண்கிற காரியத்தை தவிர மிகப்பெரிய காரியம் இந்த உலகத்தில் இல்லை என்று In உங்களுக்கு your தெரியுமா? heart, if you can see God, உள்ளத்திலே நீ தேவனை மட்டும் தரிசிக்க முடியுமானால் all your problems are solved. எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட முடியும். But Jesus said, blessed are the pure in heart, they will see God. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று You know why you don't get it? ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை தெரியுமா? Because you're not seeking that as number one in your life. உன்னுடைய வாழ்க்கையில் முதல் காரியமாக நீ அதை தேடுவதில்லை. You say, brother, I have to eat, I have to drink, I have got to worry about so many things. சகோதரனே, சாப்பிட வேண்டியிருக்கிறது, குடிக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு காரியங்களுக்காக கவலைப்பட வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறாய். Jesus said, இயேசு சொன்னார், your Father will give you all those things if you seek His kingdom and His righteousness. அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் நீ தேடுவாயானால் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். I can say that today after 40 years. 40 ஆண்டுகள் கழித்து நான் இதை சொல்ல முடியும். I can stand before God and say, Lord, I have sought your kingdom and your righteousness for 40 years. ஆண்டவரே, 40 ஆண்டுகளாக நான் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியுமே
தேடி இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக நான் சொல்ல முடியும். I have never gone looking for houses and lands or money or anything. வீடு வாங்க வேண்டும், பணம் வாங்க வேண்டும், பணம் பெற வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று சொல்லி தேடினதே கிடையாது. But God has given me not only His kingdom and His righteousness. ஆனால் தேவனோ அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மட்டுமே எனக்கு கொடுக்கவில்லை. Enough for my earthly needs. பூமிக்குரிய தேவைகளை சந்திக்க போதுமானவற்றை கொடுத்திருக்கிறார். He will give you also. உங்களுக்கும் அதை கொடுப்பார். The laws are the same for everybody. பிரமாணம் என்பது எல்லாருக்கும் சமம்தான். But you must have faith. ஆனால் உனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். Why is it another brother gets more than you? ஏன் இன்னொரு சகோதரர் உங்களை காட்டிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறார்? Shall I tell you? நான் சொல்லட்டுமா? Supposing it's raining heavily. வெளியே பலமாய் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். You keep a small cup outside. நீங்கள் வெளியே ஒரு சின்ன கப்பை வைக்கிறீர்கள். And another brother puts a big tub outside. இன்னொரு சகோதரன் பெரிய வாளியை கொண்டு வைக்கிறார். Who's going to get more water? யாருக்கு நிறைய தண்ணீர் கிடைக்கும்? Who? யாருக்கு? The other person. மற்றொரு நபருக்கு தான். And you say, why is God partial? Why is God giving him more water than you? ஏன் தேவன் அவருக்கு நிறைய தண்ணீர் கொடுக்கிறார், எனக்கு கம்மியான தண்ணீர் கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், the same rain fell there and fell on you also. அதே மழைதான் அங்கேயும் பெய்தது, இங்கேயும் பெய்தது. But he went with a big tub and you kept a small cup there. அதனால் பெரிய அண்டாவை கொண்டு போனா நீ சிறிய குடுவையை கொண்டு போகிறாய். So the meaning is, அர்த்தம் என்னவென்றால், you depends on how much faith you come to God with. தேவனிடத்தில் எவ்வளவு விசுவாசத்தோடு கூட வருகிறாய். You come with so small faith, that's all you get. In one moment in a year. ஒரு வருஷத்திலே ஒரு க்ஷணம் கூட சண்டை போடாத ஒரு குடும்பம் எனக்கு வேண்டும். I believe that. நான் அதை நம்புகிறேன். Now you cannot do anything about your wife, but you can do something about yourself. உன் மனைவி குறித்த காரியத்தை நீ ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உன்னுடைய காரியத்தை குறித்து நீ பொறுப்படுத்திக் கொள்ள You முடியுமா? cannot do something about your husband, but you can have faith for yourself. புருஷனை குறித்த காரியத்தை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உன்னுடைய மட்டிலே Say, Lord, நீ விசுவாசம் கொண்டிருக்க I முடியும். believe. நான் நம்புகிறேன். From my side, there will never be a fight in my house. என் நிமித்தமாக இந்த குடும்பத்திலே ஒரு சண்டை உண்டாகாது. Not only with my wife or your husband, புருஷனிடத்திலே மட்டுமல்ல, but I know I will never have a fight with a brother. எந்த ஒரு சகோதரனும் கூட நான் சண்டை போட போவதில்லை. If he comes to fight with me, என்னிடத்திலே சண்டை போட வந்தால் he can fight. அவன் சண்டை போடட்டும். I will not fight back. நான் மீண்டும் சண்டை போட மாட்டேன். If he writes a stinging letter to me, ஒரு காரசாரமாக அசிங்கமான ஒரு கடிதம் எனக்கு எழுதினால், I get so many letters like that. எனக்கு அப்படி பல கடிதங்கள் வருகிறது. You know, I don't throw it straight away into waste paper basket. நான் கடிதம் வந்த மாத்திரத்திலே கசக்கி குப்பை தொட்டிலே போடுவது கிடையாது. I read it. நான் அதை வாசிக்கிறேன். Every line. ஒவ்வொரு வரியை வாசிக்கிறேன். I say, Lord, ஆண்டவரே, there may be some truth in what this enemy is saying. சத்துரு சொல்லுகிற காரியத்தில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கலாம். Because sometimes our enemies will tell us more truths about ourselves than our friends. சில சமயத்திலே நம்முடைய நண்பர்களை காட்டிலும் நம்முடைய விரோதிகள் நமக்கு நல்ல உண்மைகளை சொல்ல முடியும். So I read it. அதை நான் வாசிக்கிறேன். I say, Lord, is there some truth in that? இதில் ஏதாவது மெய் இருக்கிறதா? If so, show me. Let me judge myself. இருக்குமே, ஆனால் எனக்கு காண்பியும், நான் என்னை நானே நியாயந்தீர்த்துக் கொள்கிறேன். If the Lord says this man is just jealous of you, he is just accusing you all types of false things. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனிதன் உன் மீது பொறாமை கொண்டு எல்லா பொய் குற்றச்சாட்டுகள் எழுதியிருக்கிறான் என்று சொன்னால், tear it up and throw it in the waste. நான் கிழித்து குப்பை தொட்டிலே போட்டு விடுகிறேன். But it's good to read it. வாசிப்பது நல்லதுதான். Because we may get some light. நமக்கு அதிலிருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும். It will not disturb us. அது நம்மை ஒரு காலம் தொந்தரவு செய்யாது. No. இல்லை. We can love that person. நாம் அந்த நபரை நேசிக்க முடியும். We believe that God can do a wonderful miracle in our hearts. நம்முடைய உள்ளத்திலே தேவன் பல அற்புதங்களை செய்ய முடியும் என்று நம்புகிறோம். He can give us a life which is greater than John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்க முடியும். He can make us overcomers. நம்மை ஜெயாளிகளாய் அவர் மாற்ற முடியும். You must believe that. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். Let me show you a verse in Hebrews chapter 7. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். A wonderful verse here. அற்புதமான ஒரு வசனம். Hebrews chapter 7. எபிரேயர் 7ஆம் அதிகாரம். He is comparing the Old Testament with the New Testament. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அவர் ஒப்புமைப்படுத்துகிறார். And this is a bit difficult for us to understand. இதை விளங்கிக் கொள்வது நமக்கு கஷ்டமா இருக்கும். People who know something about Old Testament will understand it. பழைய ஏற்பாட்டை குறித்து சில அறிந்திருக்கிறவர்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம். He is trying to say here, இங்கே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறது என்னவென்றால், the Old Testament priesthood was a priesthood of a person called Levi. லேவி என்றதான முறைமையிலே வந்த ஆசாரிய ஊழியம் தான் பழைய ஏற்பாட்டு ஊழியம். If you are a child descendant of Levi, you can be a priest. லேவியினுடைய கோத்திரத்திலே நீ பிறந்தவனாய் இருந்தால் நீயும் ஒரு ஆசாரியனாய் மாற முடியும். Jesus, ஆனால் இயேசுவோ is not according verse 11 to the Levitical priesthood of Aaron, but he is according to the priesthood of Melchizedek. ஆனால் இங்கே 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்படாதவராய் அவர் வேறொரு முறையிலே மெல்கிசேதேக்கின் முறையிலே வந்தவராய் இருக்கிறார், ஆசாரியராய் இருக்கிறார். Now if you have not read the Old Testament, you don't understand that.
பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்தராவிட்டால் இது உங்களுக்கு புரியாது. Okay, it doesn't matter. பரவாயில்லை, I'll explain to you in a simple way. மிகவும் எளிய விதத்திலே உங்களுக்கு நான் விளக்குகிறேன். The priesthood of Levi was, if you are a child of Levi, descendant of Levi, you can be a priest. லேவியருடைய ஆசாரிய முறை என்னவென்றால், லேவி கோத்திரத்திலே ஒரு பையனா நீ பிறந்தால் நீ ஆசாரியனாக மாற முடியும். This new priesthood of Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய புதிய ஆசாரியத்துவம், it's got nothing to do with this physical relationship. இந்த சரீர பிரகாரமான உறவை பொறுத்தது அல்ல. It's a spiritual relationship. ஆவிக்குரிய உறவு முறையா இருக்கிறது. He says here, அதை அங்கே சொல்லுகிறார். verse 16. 16ஆம் வசனம். Now, this is not according to the law of physical requirement, but according to the power of an indestructible life. 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே, அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தினுடைய ஆசாரியராய் இராமல் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். It's enough if you understand this verse. இந்த வசனத்தை புரிந்து கொண்டால் போதும். There are two different laws. இரண்டு வித்தியாசமான பிரமாணங்கள் இருக்கிறது. Just look at this verse. இந்த வசனத்தை பாருங்கள். 17 in Tamil? 17. Yeah. One is the law of a physical requirement. ஒன்று மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணம். Many things in the world are according to physical requirement. இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் மாம்ச சம்பந்தமான கட்டளைகள் தான். If you are born in Jawaharlal Nehru's family, you have some privileges in India. ஜவஹர்லால் நேருடைய வம்சத்திலே பிறந்தவனாய் இருந்தால் இந்தியாவிலே உங்களுக்கு என்று சொல்ல ஒரு சில ஸ்லாக்கியங்களும் பாக்கியங்களும் உண்டு. Like if you are related to Indira Gandhi, you have some privileges. இந்திரா காந்திக்கு நான் சொந்தக்காரன் என்று நீ சொல்வாயானால் உனக்கு அதற்கென்று சில மரியாதையும் கண்ணியமும் உண்டு. That is a physical requirement. இது மாம்ச சம்பந்தமான ஒரு தேவை முறைமை. Or if you belong to the Birlas or Tata's family, you have some physical blessings. அதே போல டாடா பிர்லாவுடைய மாம்ச சம்பந்தமான வழியிலே நானும் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதிலே ஒரு சில Old Testament also was like that. பழைய ஏற்பாடும் அப்படித்தான். If you are born in the tribe of Levi, then you will keep on becoming priest. லேவி கோத்திரத்திலே பிறந்தவனாய் இருந்தால் நீயும் ஒரு ஆசாரியன், உன்னுடைய பையன் ஆசாரியன், அவனுடைய பையன் ஆசாரியன், எல்லாரும் ஆசாரியனாய் வருவார்கள். When you are in the Old Testament, that is how it is. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இருந்தால் அப்படித்தான். So when one man starts an organization, ஆகவே ஒரு மனிதன் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். After he dies, his son will take over. அவர் மரித்த பிறகு அவனுடைய மகன் அதை எடுத்து நடத்துகிறார். Even before he dies, he will train his son to take over that. அவன் மரிப்பதற்கு முன்பதாகவே தன்னுடைய மகனை அதற்கு அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு வேண்டிய பயிற்சியை கொடுக்கிறான். Is this Old Testament or New Testament? இது பழைய உடன்படிக்கையா, பழைய ஏற்பாடா, புதிய ஏற்பாடா? Peter was a married man, you know that. உங்களுக்கு தெரியுமா, பேதுரு திருமணமானவர். Jesus went to his house and healed his mother-in-law once. ஏனால் இயேசு பேதுருடைய வீட்டுக்கு சென்று மாமியாரை சுகமாக்கினார். We know Peter was a good man because he allowed his mother-in-law to stay in his house. பேதுரு நல்ல மனிதன் என்று எப்படி நமக்கு தெரியும் என்றால் மாமியாரை தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்தான். Not many people will allow that. நிறைய பேர் மாமியாரை வீட்டிலே வச்சிருக்க மாட்டாங்க. But he was such a good man. பேதுரு நல்ல மனிதனாய் இருந்தார். Jesus chooses such people. இயேசு அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார். But he must have had a son. பேதுருக்கு மகன் இருந்திருக்க வேண்டும். Did Peter train his son to be the next apostle leader of the Christian church? கிறிஸ்தவ சபைக்கு வரக்கூடிய அடுத்த அப்போஸ்தலனாக முடியாது தன்னுடைய மகனுக்கு பயிற்சி கொடுத்தானா? No. இல்லை. Why? ஏன்? Because he did not belong to the tribe of Levi. அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல பேதுரு. Not an Old Testament priest. இப்பொழுது அது பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம் முறைமை அல்ல. How is this New Testament priesthood? இப்பொழுது புதிய ஏற்பாட்டு ஆசாரிய முறைமை எப்படி இருக்கிறது? It is according to anointing of the Spirit. அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பொறுத்து இருக்கிறது. Jesus started this new family. இயேசு ஒரு புது குடும்பத்தை இப்பொழுது ஆரம்பிக்கிறார். Once when his mother and brothers came, ஒரு முறை இயேசுடைய பெரிய கூட்டம் இருக்கிறது, அங்கே இயேசு தாயாரும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள். And said, we want to see, this is our brother, this famous preacher. இங்கே இந்த புகழ்பெற்ற பிரசங்கியார் யார் தெரியுமா? எங்களுடைய அண்ணார் தான், அவரை பார்க்கணும் என்று கேட்கிறார்கள். And Jesus said, who is my brother? என் சகோதரன் யார் என்று இயேசு கேட்கிறார். Those people. அவங்களா? No. இல்லை. This is a new priesthood. இது புதிய ஆசாரியத்துவ முறைமை. These are my brothers. இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். You see this Peter? பேதுரு பாருங்க. This Matthew? மத்தேயு பாருங்க. They say, these are your brothers? இவங்க தான் உங்களுடைய சகோதரர்களா? These are my brothers who hear the word of God and do it. ஆம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய செய்கிறவர்கள் தான் என்னுடைய சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். And if you are one of those who hear the word of God and do it, you are a brother of Jesus. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் நீங்களும் இயேசுவுக்கு சகோதரர். So the new priesthood is not according to a law of relationship. ஆகவே மாம்ச சம்பந்தமான உறவை பொறுத்து வரக்கூடியது புது உடன்படிக்கை முறைமை அல்ல. It is the power of a life that cannot be destroyed. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி அந்த முறைமையின்படி ஆசாரியரானார். Don't say I believe in Jesus, that's not enough. நான் இயேசு விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. It is the power
of a life that cannot be destroyed. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. Listen to that. கவனியுங்கள். The power of an indestructible life. அழிக்க கூடாமல் இருக்கக்கூடியதான ஒரு வல்லமை. You must remember this expression even if you are hearing it for the first time. முத இந்த வசனத்தை கேட்டாலும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Hebrews 7:17 in Tamil. எபிரேயர் 7:17. 16 in English. ஆங்கிலத்திலே 16ஆம் வசனம். The power of an indestructible life. அழிக்க கூடாத ஜீவனுக்குரிய வல்லமை. Did you hear that? கேட்டீர்களா? The power of an indestructible life. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. Only Jesus has that. இயேசு மட்டுமே அதை பெற்றிருந்தார். That is why he came out of death. ஆகவே தான் அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினார். It's like wood, you know, you push it in the water, it will come up. இந்த மரக்கட்டையை நீங்க தண்ணிக்குள்ள எவ்வளவுதான் அமுக்குனாலும் மேல வந்து மிதக்கும். You keep it down for 5 hours, it will come up. 5 மணி நேரம் உள்ள அமுக்கி பிடிச்சிட்டே இருந்து விடுங்க மேல வந்துரும். You cannot make wood sink. ஒரு காலம் மரக்கட்டையை மூழ்கடிக்கவே முடியாது. Jesus' life was like that. இயேசுவுடைய ஜீவனம் அப்படித்தான். They tried to kill him, he came out. அவரை கொல்ல நினைத்தார்கள், வெளியே வந்தார். Because it was an indestructible life. ஏனென்றால் அது அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. Sometimes there are people who say this cup is unbreakable. சிலர் சொல்லுவார்கள் இது உடைக்க முடியாத கப், unbreakable. அது விரிசலே விடாது. They say, shall I try it? நான் போட்டு பார்க்கவான்னு கேட்டா, if you are really sure, they say try it. Unbreakable சொல்றீங்களே, நான் போட்டு உடைச்சு பார்க்கவான்னு கேக்குறேன். Sometimes they're only bluffing you, then they say no, don't try. சில சமயத்துல ஏமாத்துவாங்க, அன்பிரேக்கபிள் சொல்லி, ஐயோ போடாதீங்க சார்னு சொல்லுவாங்க. Jesus' life is an indestructible life. இயேசுவுடைய ஜீவன் அழியக்கூடாத ஜீவன். You cannot destroy it. அதை அழிக்கவே முடியாது. That is what he gives us. இதைத்தான் நமக்கும் கொடுக்கிறார். Do you know when you say you accept Jesus into your heart, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது, when you ask him to fill you with the Holy Spirit, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் என்று God give me the power of the Holy Spirit, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தாரும் என்று கேட்கும் பொழுது, what is that power? அந்த வல்லமை என்ன வல்லமை? It is the power of an indestructible life. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. That means it gives me a joy you cannot kill it. கொல்லக்கூடாத அழிக்கக்கூடாத சந்தோஷத்தை அது தருகிறது. I get such a joy in my heart. My mother-in-law cannot kill it. My father-in-law cannot kill it. என்னுடைய மாமனாரும் மாமியாரும் கொல்லக்கூடாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக வருகிறது. My boss cannot kill this joy. இந்த சந்தோஷத்தை மேலதிகாரி அழிக்க முடியாது. My neighbor cannot kill this joy. பக்கத்து வீட்டுக்காரன் இந்த சந்தோஷத்தை அழிக்க முடியாது. Nobody in the world can kill this joy. Whether they call me யாராயிருந்தாலும் அழிக்க முடியாது. Whether they call me the devil, they call me anything. பிசாசு பொல்லாதவன் என்றெல்லாம் அழைத்தாலும் சரி. This is unbreakable. இது உடைக்க கூடாத ஒரு. Whatever people do, என்ன செய்தாலும் அது அழிக்க முடியாது. That is the life Jesus wants to give you. இந்த ஜீவனை தான் இயேசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Wonderful life. இது அற்புதமான ஒரு வாழ்க்கை. He can give you a peace cannot be destroyed. யாரும் கெடுக்க கூடாத சமாதானத்தை He can give you a life which the devil cannot touch. பிசாசு தொட முடியாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கிறார். Demons will run away from you. பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும். They cannot oppress you. உங்களை நெருக்க முடியாது. If a demon possessed person comes in front of you, that demon will tremble because he sees you are there. நீ அங்க இருக்கிறபடியால் உன்னை பார்க்கும் பொழுது பிசாசு பிடித்தவன் உன்னை பார்த்தால் அவன் நடுங்குவான். When most people they see some demon possessed person, they themselves tremble. அநேக பிசாசு பிடித்தவனை பார்த்தா தாங்களே நடுங்கி ஓடிடுவாங்க. No, not you. நீ அல்ல. If Jesus is in you, இயேசு உனக்குள்ளாக இருந்தால், you know that verse in 1 John 4 which says greater is he that is in you than he that is in the world. ஒன்றிய 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உன்னிலே இருக்கிறவர் பெரியவர். You believe that? நீ அதை நம்புகிறாயா? How many of you believe Jesus is greater than the devil? பிசாசை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? You believe that? நம்புறீங்களா? The one who lives in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உன்னிலே இருக்கிறவர் பெரியவர். Why should we be afraid of the devil? ஏன் நாம் பிசாசை பார்த்து பயப்பட வேண்டும்? The devil is like a small rat. பிசாசு குட்டி எலி, சுண்டெலியை போல இருக்கான். Are you afraid of a small rat? சுண்டெலியை பார்த்து பயப்படுறீங்களா? Some people are. They climb on this chair and all, and the rat has come. சில பேர் எலி வந்துச்சுன்னா இல்ல கரப்பா பூச்சி வந்துச்சுன்னா உடனே ஸ்டூல போட்டு மேலே ஏறி நிற்குவாங்க. ஐயோ எலி வந்துச்சு. But look at these cats. ஆனா பூனையை பாருங்க. Rat has come. ஓ எலி வந்துட்டா சொல்லி ஓடி போய் பிடிச்சி சாப்பிட்டு. Have you seen a mouse run from a cat? எலி பூனையை விட்டு ஓடுறத பார்த்திருக்கீங்களா? I believe the devil runs like that when Jesus is with us. இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது பிசாசு அப்படிதான் ஓடுவான். I believe that. நான் அதை நம்புகிறேன். I don't have to stand on a
stool or something. Oh, devil has come, devil has ஐயோ come. பிசாசு வந்தான்னு சொல்லி ஸ்டூல் மேல ஏறி நிக்க தேவையில்லை. No. இல்லை. Jesus is powerful. இயேசு வல்லமையுள்ளவர். See, it's like, take another illustration. If I got a lion with me and I'm walking down the road. நான் ஒரு சிங்கத்தை கூட்டிட்டு ஒரு ரோட்ல நடக்கிறேன்னு வெச்சுக்கோ. And one dog is barking. அங்க ஒரு நாய் குரைக்குது. What will happen? என்ன நடக்கும்? Will I get scared? நான் பயந்து போயிடுவேனா? No, if I'm going alone, sometimes dog barks in the house, I don't want to go inside. நான் தனியா போறேன்னா ஒரு நாய் குலைச்சுனா அந்த வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுவேன். But if I'm going with the lion, ஆனா ஒரு சிங்கத்தை கூட்டிட்டு போறேன்னா let any dog bark, I'm going inside. இந்த நாய் குலைச்சா நமக்கு என்ன? என்கிட்ட சிங்கம் இருக்கு. The lion will eat it up in one moment. ஒரு நிமிஷத்துல இந்த சிங்கம் அந்த நாயை சாப்பிட்டுரும் அப்படியே. Do you believe Jesus like that? இயேசு அப்படி இருக்கிறாரு நம்புறாயா? Many believers don't believe that. அநேக விசுவாசிகள் இதை நம்புவதே கிடையாது. Jesus Christ has defeated Satan on the cross. கல்வாரி சிலுவையிலே இயேசு சாத்தானை தோற்கடித்தார். No demon, no witchcraft, no black magic can touch you. எந்த மந்திரமோ எந்த பில்லிசூனியமோ எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது. In the name of Jesus you can set anybody free. இயேசுவின் நாமத்தினாலே யாரை வேண்டுமானாலும் நீ விடுதலையாக்க முடியும். See, you don't have to call me or some brother to come and cast out a demon in your village or locality. உங்களுடைய கிராமத்திலேயோ உங்களுடைய ஸ்தலத்திலேயோ ஒரு பிசாசை விரட்டுறதுக்கு என்னைய வேற எந்த சகோதரனும் கூப்பிட தேவையில்லை. If you believe in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே நீ and you believe that Jesus was defeated Satan and all the demons on the cross. இயேசு பிசாசையும் அவனுடைய சகல தூதர்களையும் கல்வாரியிலே சிலுவையிலே வென்று விட்டார் என்று நீ நம்பினால், some poor person comes with a demon possessed child, மனிதன் பிசாசு பிடித்தவனாய் வருகிறான், you can deliver that person from that demon. நபரை பிசாசினிடத்தில் நீ விடுதலையாக்க முடியும். I've come across number of cases like that. இப்படி பல நபர்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். They come for help. உதவிக்காக வருவாங்க. Some demon possessed person, ஏதோ பிசாசு பிடித்தவனை கூட்டிட்டு வருவாங்க. and you know what I have seen, they sometimes take them first to some Pentecostal pastor. முதலாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டரை கூட்டிட்டு போவாங்க பிசாசு அசுத்தாவி பிடித்தவனை. And at least 2 cases I came across, like 2 or 3 cases. 2 அல்லது 3 நபர்களை நான் அப்படி சந்தித்திருக்கிறேன். If they are women or young girls, அவங்க ஸ்திரீயாகவோ அல்லது வாலிப பெண்ணாகவோ இருந்தால், that pastor will take off her hair and shake the head like this, முடிய பிடிச்சி நல்லா பிடிச்சிட்டு இப்படி ஆட்டுவார், to see if the demon can go out. பிசாசு போகுதான் போட்டு குலுக்கி பாப்பார், போகுதான். And the poor child has got a headache after that, which he didn't have before. இதுக்கு முன்னாடி பிசாசு மட்டும் தான் இருந்துச்சு, இப்ப தலைவனுக்கு சேர்ந்து வந்துருச்சு. Then they'll come to me. அதுக்கப்புறம் என்கிட்ட வருவாங்க. I say, please don't take them to these pastors who will destroy this poor girl. இந்த ஏழை பெண்களை இப்படியாய் அழிக்கக்கூடிய ஒன்றிலே கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லுவேன். We cast out the demon with one word. ஒரு வார்த்தையினாலே பிசாசை விரட்டி. You don't need more than one word. ஒரு வார்த்தைக்கு அதிகமாக வார்த்தைகள் தேவையில்லை. It says in the Bible, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. in Mark chapter 1, மார்க் 1ஆம் அதிகாரம், he cast out the demons with a word. ஒரு வார்த்தையினாலே பிசாசை விரட்டினார். See Mark chapter 1, மார்க் என்னும் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், verse 25. 25ஆம் வசனம். Be quiet and come out of him. நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் அதட்டினார். அவ்வளவுதான். Finished. முடிந்தது. One word. ஒரு வார்த்தை. No yelling, shouting, screaming, shaking their hair or any such thing. தலையை பிடிச்சு ஆட்டுறதோ, முடிய பிடிச்சு இழுக்கிறதோ, சத்தம் போடுறதோ, கத்துறதோ கிடையாது. And I want to tell you something. இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You can do that. நீங்கள் இதை செய்ய முடியும். If you come across somebody in your village, உங்களுடைய கிராமத்திலே பிசாசு பிடித்த அசுத்தாவி பிடித்தவர்களை பார்த்தால், don't be afraid. பயப்பட வேண்டாம். If your conscience is clear, மனசாட்சி சுத்தமாக இருக்குமானால், Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, I don't have power over the devil. எனக்கு பிசாசின் மேல் வல்லமை இல்லை. But I believe every demon fears the name of Jesus. ஒவ்வொரு அசுத்தாவியும் இயேசுவின் நாமத்திற்கு பயப்படுகிறது என்று அறிந்திருக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே get out of him. இவனை விட்டு வெளியே போ. It will go. அது போய்விடும். Not because the demon is afraid of you. உன்னை பார்த்து பிசாசு பயப்படுகிறபடினாலே அல்ல. No demon is afraid of me. எந்த அசுத்தாவும் என்னை பார்த்து பயப்படுவதில்லை. But because Jesus lives in me, they are just like the rat in front of a cat. எனக்குள்ளாக இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே பூனைக்கு முன்பாக இருக்கிற எலியை போல They run. ஓடிவிடும். Because they know what Jesus has done to them on Calvary. கல்வாரியிலே இயேசு அந்த பிசாசுகளுக்கும் அசுத்தாவிகளுக்கும் என்ன செய்தார் என்பதை அறிந்திருக்கின்றனர். So many people suffering in our villages with black magic and witchcraft and so many things people have done. தெய்வனினாலே, பில்லிய சூனியத்தினாலே,
பிசாசுடைய கிரியைகள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். God has placed you there as his representative. தன்னுடைய ஸ்தானாபதியாய் பிரதிநிதியாய் உன்னை அந்த கிராமத்திலே இயேசு வைத்திருக்கிறார். Your conscience must be clean. உன்னுடைய மனசாட்சி சுத்தமானதா இருக்க வேண்டும். Always keep your heart pure. எப்பொழுதுமே உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக காத்துக்கொள். So that you can drive these demons out in Jesus' name. அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீ விரட்ட முடியும். You don't have to call somebody from some other part of Tamil Nadu to come and pray. தமிழ்நாட்டிலே வேறு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று யாரையும் கூப்பிட தேவையில்லை. நீயாக அதை செய். Because that person comes, he is also going to use the name of Jesus. ஏனெனில் வருகிற ஆளும் அவரும் இயேசுவின் நாமத்திலே தான் விரட்ட போகிறார். We must become strong in faith to help these poor people around us. மக்களுக்கு உதவி செய்ய முடியாத விசுவாசத்தை வல்லவர்களாக வேண்டும். What God has given us is the power of an indestructible life. அழிக்க கூடாத வல்லமையுள்ள ஜீவனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why I say, ஆகவே நான் சொல்கிறேன், we must be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். It's not enough just to know the Bible. வேதத்தை மட்டும் அறிந்திருந்தால் போதாது. It's not just enough to come to the meeting. கூட்டத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. There must be a tremendous cry in our heart. நமக்குள்ளாக ஒரு பெரிய கதறல் இருக்க வேண்டும். Lord, fill me with the Holy Spirit. பரிசுத்தாவியால் நிரப்பி விடும் ஆண்டவரே. When was the last time you prayed like that with tears? Oh God, கடைசியாக கண்ணீர் விட்டு ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று fill me with ஜெபித்தது the எப்போது? Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் என்று ஜெபித்தது எப்போது? I pray like that very often. அடிக்கடி நான் அப்படி ஜெபிக்கிறேன். Lord, I'm not satisfied. ஆண்டவரே எனக்கு நான் திருப்தி I அடையவில்லை. want to be filled with your mighty power. உம்முடைய வல்லமையினாலே நிரப்பப்பட I வேண்டும். want the gifts of the Holy Spirit. பரிசுத்தாவின் வரங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. I know the Bible, but that is not enough. எனக்கு வேதம் தெரியும், அது போதாது. I want the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு You வேண்டும் must seek ஆண்டவரே. God for it. தேவனை தேடுவதற்காக Many of us are not seeking God for the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காய் தேவனை தேடுவதில்லை. That's why we don't have the power of this indestructible life. ஆகவே தான் இந்த அழியக்கூடாத ஜீவனுள்ள வல்லமை நமக்கு You கிடைப்பதில்லை. know what Jesus was trying to teach his disciples for 3.5 years? 3.5 ஆண்டுகள் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எதை போதிக்க If you were to ask விரும்பினார்? me, what is the main lesson Jesus was trying to teach his disciples for 3.5 years? 3.5 ஆண்டுகளுக்கு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்க முயற்சித்த காரியம் என்ன என்று கேட்டால், I'll tell you. நான் சொல்லுவேன், Without me, you can do nothing. என்னாலே இல்லாமல் உன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. That's what he was trying to teach them. இதைத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பினார். In the marriage of Cana, கானா ஒரு கல்யாணத்திலே wine is finished. திராட்சரசம் குறைவுபட்டது. What to do? என்ன செய்வது? Jesus says, without me, you can do nothing. என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று You can சொன்னார். try. முயற்சி செய்து பாருங்கள். It will be only water, 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 water. தண்ணீராகத்தான் இருக்கும், தண்ணீராகத்தான் இருக்கும். When I come, நான் வரும்பொழுது it will become wine like that. அது சின்ன பொழுதிலே திராட்சரசமாய் மாறும். And there are 5,000 people hungry. 5,000 பேருக்கு மேல் பசியா இருக்கிறார்கள். No food. ஆகாரம் இல்லை. No shops. கடைகள் இல்லை. No money. பணம் இல்லை. Jesus says, bring me those 5 loaves of bread. 5 அப்பத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். Everybody is fed and there's so much left over. எல்லாரும் சாப்பிட்டு எவ்வளவு மீதி இருந்தது. What is the meaning? What is the lesson there? அங்கே உள்ள பாடம் என்ன? Without me, you can do nothing. என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. With me, you can do everything. என்னாலே எல்லாவற்றையும் நீ செய்யலாம். That's the lesson. இந்த பாடம் தான் கற்றுக் கொடுத்தார். When Lazarus is dead, லாசர் மரித்து விட்டார். no, don't open the door, it's all stinky. ஐயோ நாருமே, கல்லறை திறக்க வேண்டாம், கல்லை புரட்ட வேண்டாம். Don't worry, open it. கவலைப்படாதீர்கள், திறங்கள். Without me, you can do nothing. என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. With me, you can do everything. என்னாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். All through his life, he was teaching his disciples. அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் தம்முடைய சீஷர்களுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். Then they said, பிறகு சொன்னார்கள், okay, disciples said, we can't feed 5,000. 5,000 பேரை எங்களை போஷிக்க We முடியாது. can't turn water into wine. தண்ணீரை ரசமாய் மாற்ற முடியாது. We can't walk on the water. தண்ணீரை நடக்க முடியாது. We can't raise the dead. மரித்தவரை உயிரோடு எழுப்ப முடியாது. But there's one thing we can do. நான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். We can fish because we are good fishermen. நாங்கள் நல்ல மீன் பிடிக்கிறவர்களாக மீன் பிடிக்க முடியும் என்று சொல்லி போய்விட்டார். Okay, Jesus says, go and fish. சரி, போய் மீன் பிடித்து தான் பாருங்களேன் என்று சொல்லிவிட்டார். Try, whole night. ஒரு இரவும் முயற்சி செய்து பார்த்த ஒரு மீன் கூட அகப்படவில்லை. Jesus says, you think you can even fish without me? என்னாலே மீன் பிடிக்க முடியும் என்று நினைத்து விட்டீர்களா? Because you are an expert fisherman. கை தேர்ந்த மீன் பிடிக்கிறவன் என்று எண்ணி விட்டாயா? Without me you can do nothing. என்னாலே இல்லாமல் உன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. Then when Jesus came, இயேசு வந்த பொழுது suddenly so many fish, even the net is beginning to tear. வலை கிழியத்தக்கதாக அவ்வளவு மீன்கள் அகப்பட்டது. That was the last miracle Jesus did. இயேசு செய்த கடைசி அற்புதம் அதுதான். From first miracle to last miracle, he was teaching them one lesson. ஒரு முதல் அற்புதத்திலிருந்து கடைசி அற்புதம் வரைக்கும் ஒரு பாடத்தை இயேசு கற்றுக் கொடுத்தார். Without me you can do nothing. என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. With me you can do everything. என்னாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். I know that is the lesson God has tried to teach me for so many years. அநேக ஆண்டுகளாக எனக்கும் இந்த பாடத்தை தான் சொல்லிக் கொடுத்தார். Without me
you cannot do anything. என்னாலே எல்லாம் உன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. With me you can do everything. என் மூலமாக நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும். And I want to say to all of you, my dear brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், learn this twofold lesson. இரண்டு பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். They are like two sides of one coin. ஒரு நாணயத்தின் இரு பக்கத்தை போல இருக்கிற இரண்டு பாடங்கள். One coin. ஒரே ஒரு நாணயம் தான். Two sides. இரண்டு பக்கங்கள். Without me you can do nothing. என்னாலே எல்லாம் உன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. With me you can do everything. என் மூலமாக நீ எல்லாவற்றையும் செய்யலாம். This is in the Bible. வேதத்தில் இருக்கிறது. John 15 verse 5. யோவான் 15:5. John 15 verse 5. யோவான் 15:5. Without me என்னாலே இல்லாமல் you can do nothing. ஒன்றும் nothing. செய்ய முடியாது. That is one side of the coin. இதான் நாணயத்தின் ஒரு பகுதி. The other side, இன்னொரு பகுதி Philippians 4:13. பிலிப்பியர் 4:13. Philippians 4:13. பிலிப்பியர் 4:13. With Christ I can do everything. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன். See, these are the two sides of the coin. இவைகள் தான் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். It doesn't matter how educated you are. எவ்வளவு படித்தவன் என்று தேவையில்லை. You can be a fisherman like Peter, not even educated. படிக்காத மீன் பிடிக்கிற பேதுருவை போல கூட நீ இருக்கலாம். Doesn't matter. அது ஒரு பொருட்டல்ல. If you can learn these two lessons, இரண்டு பாடங்களை மட்டும் நீ கற்றுக்கொள்வாயானால், in God's kingdom you are a postgraduate. தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்த மட்டில் நீ ஒரு முதுகலை பட்டதாரி. What is that? அது என்ன? Can you say this really from your heart? எல்லாரும் உங்க உள்ளத்திலே சொல்ல முடியுமா? Without Jesus, without you I can do nothing in my life. இயேசுவே உம்மை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று உள்ளத்திலே சொல்ல முடியுமா? But with you I can do everything. கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்ல முடியுமா? Do you complain, Lord, so many brothers in our church, how can I be an elder for so many people, how can I build them up? நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் சபையிலே, நான் எப்படி மூப்பனா இருக்க முடியும், எப்படி இவங்களை கட்டி எழுப்ப முடியும் என்று கேட்கிறார்கள். Lord, without you I cannot do it. ஆண்டவரே, நீங்க எல்லாம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. With you I can do it. ஆனால் உம்மாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். I want to ask you, elder brothers, மூத்த சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன். sometimes you have to speak twice a week. Twice a week. Wednesday, சில சமயத்திலே புதன்கிழமையும் பேச வேண்டியிருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமையும் செய்தி கொடுக்க வேண்டியிருக்கிறது. You say, Lord, I have to go to work, come back. ஆண்டவரே, நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, டயர்டா இருக்கு, திரும்பி வந்துட்டேன் வேலை. You know what you should say? நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? Lord, without you, ஆண்டவரே உம்மாலே இல்லாமல், even if I am like these full-time workers spending the whole week preparing a message, I will not be able to do anything. உம்மாலே இல்லாமல் அந்த முழு நேர ஊழியர்களைப் போல முழு நேரமும் நான் whole week வாரம் முழுவதுமாய் நான் செய்தி ஆயத்தம் பண்ணினாலும் ஒரு செய்தியை கொடுக்க முடியாது ஆண்டவரே. But with you, ஆனால் உம்முடைய ஒத்தாசையோடு கூட, even if I am a working man working in the factory every day 6 days of the week, 6 நாள் தொழிற்சாலையிலே ஒவ்வொரு நாளும் வாரத்திலே 6 நாள் வேலை செய்தாலும் கூட, you will give me a word. நீர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க முடியும். Even if I have to speak 6 times a week, you will give me a word. வாரத்திலே 6 நாள் நான் பேச வேண்டியதா இருந்தாலும் நீர் எனக்கு ஒரு வார்த்தை தர முடியும். out of my life. அது என்னுடைய ஜீவிதத்திலிருந்து வர முடியும். Because with you I can do everything. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும். I believe that. நான் இதை நம்புகிறேன். I believe that with Jesus I can do everything. இயேசுவாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். Jesus said you are like the branch in the tree. நீங்கள் இந்த மரத்தில் உள்ள கிளைகளைப் போல இருக்கிறீர்கள். See a branch in the tree. ஒரு மரத்துல இருக்க கிளையை பாருங்க. All the mangoes come on the branch, not on the tree. மாங்காய் எங்க காய்க்குது? மரத்துல கிடையாது, கிளையில தான் காய்க்குது. But you cut off that branch, இந்த கிளையை வெட்டி விட்டால், even if that branch has been bearing fruit for 50 years, tomorrow there's no fruit in it. 50 வருஷமா அந்த கிளை மாங்காய் காய்ச்சிட்டே இருந்திருக்கலாம், ஒரு நாள் நீங்க வெட்டிட்டீங்கன்னா அடுத்த நாள் காய்க்க முடியாது. What is the branch saying to the tree? ஆகவே இந்த மரக்கிளை மரத்தை பார்த்து என்ன சொல்லுகிறது? The branch is telling the tree, oh tree, without you I can do nothing. மரமே, நீ இல்லாவிட்டால் என்னாலே காய் காய்க்க முடியாது. But with you I can produce any amount of fruit. ஆனால் உன்னாலே நான் எவ்வளவு கனிகள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். That's what Jesus says. We are like that. நாம் அப்படித்தான் இருக்கிறோம் என்று இயேசு சொல்கிறார். It's wonderful. அற்புதமான காரியம். If you cut a branch, ஒரு கிளையை வெட்டிட்டீங்கன்னா, if it's a fresh branch, you'll see it's all wet inside. ஒரு புதுமையான ஒரு மரத்திலே, பச்சையான ஒரு மரத்திலே ஒரு கிளையை வெட்டினால் உள்ளே பார்த்தால் ஈரமாக இருக்கும். Because there's a life of the tree flowing in a thing called sap, flowing into the branch. அந்த சாறு அந்த மரத்திலிருந்து அந்த கிளைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. That is the life which produces the mango. இதுதான் அந்த மாங்காயை உண்டாக்கக்கூடியதான ஜீவன் மரத்திலிருந்து கிளைகளுக்கு செல்கிறது. That's the picture of the Holy Spirit. அதான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. From Jesus to me. இயேசுவிடத்தில் எனக்கு பாய்ந்து செல்கிறது. And that produces the fruit. அது கனிகளை உண்டாக்குகிறது. Now you see some dry branches. சில சமயத்துல காஞ்சி போன மரக்கிளையை பாருங்க. You cut it. அதை வெட்டி பாருங்க. There's no juice inside. அதுல உள்ள சாறு இருக்காது. Then you see there's no fruit also. அங்கே கனியும் இருக்காது. Why is there no fruit in your life? உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் கனிகள் இல்லை? You are like that dry branch. நீ அந்த காய்ந்து போன பட்டு போன மரக்கிளையை போல இருக்கிறாய். The life of the tree is not flowing into you. மரத்தினுடைய அந்த ஜீவனாகிய சாறு அது உனக்குள்ளாக You are not opening yourself to the tree to be filled with the Holy Spirit. மரமானது பரிசுத்த ஆவியால் உன்னை நிரப்பும்படியாக உன்னை திறந்து கொடுப்பதில்லை. Some of you are so busy with your work.
உங்களில் ஒரு சிலர் உங்க வேலையில அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்க. Yeah, I also work to earn my living. I've done that for more than 25 years. 25 ஆண்டுகளுக்கு மேலாக நானும் என்னுடைய ஜீவனத்துக்காக வேலை செய்திருக்கிறேன். That's not the big thing for me. ஆனா எனக்கு அது பெரிய காரியம் அல்ல. The biggest thing for me is to be filled with the Holy Spirit. என்னுடைய பெரிய காரியம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். That is secondary. வேலை செய்வதெல்லாம் இரண்டாவது. I want to say to some of you for whom your job is more important than building the church. சபையை கட்டுவதை காட்டிலும் வேலைதான் முக்கியம் என்று சொல்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன். Don't ask God to fill you with the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிரப்பம் என்று கேட்க வேண்டாம். He will never fill you with the Holy Spirit. ஒரு காலம் அவர் உங்களை நிரப்ப முடியாது. Because your priority in life is something else. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமாக இருக்கிற காரியம் வேறு ஏதோ ஒரு காரியம். You want to become great in this world. இந்த உலகத்திலே நீ பெரிய ஆளாக வேண்டும் என்று விரும்புகிறாய். Jesus said, go ahead, be great in the world. சரி போ உலகத்திலே பெரிய ஆளாக என்று இயேசு உன்னை விட்டு விட்டார். Keep on praying for 100 years, nothing will happen. 100 ஆண்டுகளை ஜெபித்தாலும் ஒன்றும் நடக்காது. My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, how many of you will decide today that Jesus Christ is going to be number one in my life? என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு தான் முதலிடம் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? Even if I earn less money, Jesus Christ is going to be first in my life. சம்பளம் குறைவாக நான் சம்பாதித்தாலும் பரவாயில்லை, இயேசு தான் வாழ்க்கையிலே முதல் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை பேர்? I tell you, your whole life will change. உன்னுடைய முழு வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்கிறேன். Fruit will start coming out from your life. உன்னுடைய ஜீவியத்திலிருந்து கனிகள் வர ஆரம்பிக்கும். You'll be filled with the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவாய். And you will not starve. God will give you enough for God. Your children will not starve. உன்னுடைய பிள்ளைகள் பட்டினி கிடக்க போவதில்லை. God will take care of you. தேவன் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். You make Jesus Christ number one priority in your life. இயேசு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையிலே முதல் தரமான இடத்தை கொடுப்பாயானால். Let's pray. நாம் ஜெபிப்போம். That's the main thing you have to decide now. இன்றைக்கு நீ தீர்மானிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். Is Jesus Christ going to be number one priority in your life or not? உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தான் முதல் இடமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. If you have decided that, நீ இதை தீர்மானித்து விட்டால், Lord, ஆண்டவரே, I decide today from now on Jesus Christ is going to be number one priority in my life. இப்பொழுது வந்து இயேசுவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில முதல் இடம் என்று தீர்மானிக்க போகிறேன் என்று சொன்னால், nothing else is going to be important. என் வாழ்க்கையில வேறு ஒன்று முதலாக இருக்க போவதில்லை. I want to be filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். And I want fruit to come out of my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கனிகள் புறப்பட வேண்டும். Lord, I believe. ஆண்டவரே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். Without you I can do nothing. உம்மாலே எல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது. Lord, I believe. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். With you I can do everything. உம்மாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி அப்பா. Thank you, Lord. Thank you for hearing us. நன்றி. ஜெபத்தை கேட்டு do more than we can ask or think. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக செய்ய with all of our heart. இதயத்தோடு கேட்க உள்ளிருந்தோடு. Thank you that Satan was defeated on the cross. சாத்தான் கல்வாரியிலே தோற்கடிக்கப்பட்டான். He has no place in our life. என்னுடைய வாழ்க்கையில அவனுக்கு இடமில்லை. No place in our home. நம்முடைய குடும்பத்திலே No சாத்தான் place in இடமில்லை. our church. நம்முடைய சபையிலே சாத்தான் இடமில்லை. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.